ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இது வந்து மீஷோவில் வாங்கின ஒரு saree. இதனுடைய முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில், ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சேம் அதே கலர். இதுலேயும் எல்லோ பிங்க் இருக்குது. அதே மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா புட்டாஸ் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா காலத்துலலாம் கட்டின மாதிரி ஒரு ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கான ஒரு டிசைன் தான். அதை உள்ளி சாரின்னு சொல்லுவாங்க. சேம் அதே தான். ஆனால் முந்தியும் இதுவும் பார்த்தீங்கன்னா மட்டும் இப்போ இருக்க ட்ரெண்டிங்க்கு மாதிரி வந்திருக்கு. ஜரி இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக ட்ரெடிஷ்னலாக ஒரு ரவுண்ட் நெக் ப்ளவுஸும் ஸ்ட்ரெயிட் கட்டில் வந்து எப்படி போட்டு கட் பண்ணுறது, அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதனுடைய காம்பினேஷன் பார்த்தீங்கன்னாவே நல்லா அழகாக இருக்கும். லைனிங் நீங்கள் எடுக்கும்போது கரெக்டாக மேட்ச் பண்ணி எடுங்க. ரொம்ப வேரியேஷன் வர மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸுக்கும் முந்திக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் எடுக்கும்போது கரெக்டாக இதில் என்ன எல்லோ இருக்கோ அந்த எல்லோவுக்கு வந்து நீங்கள் லைனிங் எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணலாம். இதில் 1.25 மீட்டர் வந்து லைனிங் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் லைன் நம்ம எப்பவுமே போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கீழே வந்து அன்ஈவனாக இருக்கிற அந்த இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கரெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது போடுற ஃபர்ஸ்ட் லைன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு எவ்வளோ சீம் அலவன்ஸ் வேணுமோ அந்த அளவை விட்டுட்டு நீங்கள் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த கீழே இருக்கிற போர்ஷன் வந்து நமக்கு தேவையில்லை, இதை நம்ம வெட்டிடலாம். இதுக்கப்புறம் உங்கள் ப்ளவுஸினுடைய லென்த்து ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறது ப்ளவுஸினுடைய லென்த்து வந்து நம்ம இதில் மார்க் பண்ணலாம். இப்போ நமக்கு 14 இன்ச்சு மார்க் பண்ணணும். இப்போ இந்த கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சீம் அலவன்ஸ் நமக்கு ரெடியாக 14 இன்ச்சு வேணும். அப்போது ஷோல்டருக்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 14.5 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணணும். இங்கே 1/2 இன்ச்சு வந்து ஷோல்டருக்காக. அப்போ நம்ம இதை வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். எல் ஸ்கேல் வச்சு ப்ராப்பராக இப்படி போட்டிங்கன்னா தான் இந்த லைன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இங்கேயும் ஒரே அளவாக இருக்கும், இங்கேயும் ஒரே அளவாக இருக்கும். இப்போ இதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். அது வந்து ஷோல்டருக்கும் இது மேலே 1/2 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸு. இப்போது நமக்கு வந்து இதில் நம்ம ஃபஸ்ட் அடுத்தது நம்ம மார்க் பண்ண போகிறது வந்து ஷோல்டர்னுடைய அளவு. ஷோல்டர் வந்து ஃபுல் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு. அப்போ பேக் நெக் வந்து ஒரு 3 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணும்போது 12 இன்ச்சு வரும். அப்போ 12 இன்ச்சை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கும் போது 6 இன்ச்சு வருது. இங்கே வந்து 6 இன்ச்சு, இங்கே வந்து நான் ஒரு 6.25 வைக்கிறேன். ஏன்னா ரொம்ப இப்படி உள்ள இன்டெப்த்தாக வந்துட்டா அது இந்த இடத்துல ஒரு கேர்வ் வரும். அதனால் இங்கே நான் 6 இன்ச்சு வச்சுருக்கேன், இங்கே வந்து 6.25 இன்ச்சு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 30 இன்ச்சு. அப்போ 7.5 இன்ச்சு வந்து நமக்கு இடுப்பினுடைய 4ல் 1 பங்கு, அதாவது 1/4 வேஸ்ட் வந்து 7.5. 1 இன்ச்சு வந்து டாட்டுக்காக, அப்போ 8.5 இன்ச்சு. 8.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸுக்கு ஒரு மார்க் போட்டுக்கலாம். இப்போ இதில் வர மிட் பாயிண்ட்டை நம்ம டாட்டுக்காக மார்க் பண்ணிக்குவோம். இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு. என்னுடைய லென்த்து பொறுத்து ஒரு 3.5 இன்ச்சு அந்த மாதிரி நீங்கள் டாட் வந்து பிடிச்சிக்கலாம். இப்போ அடுத்தது செஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 35 இன்ச்சு வந்து நம்ம பாடியில் எடுக்கிறது. 4 இன்ச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற ஈஸ் அலவன்ஸ். அப்போ 9.25 வந்து நம்மளுக்கு செஸ்ட் ரவுண்டு வருது. இப்போ இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இப்போ ஈஸியாக உங்களுக்கு ஆர்ம் ஹோல்னுடைய டெப்த்து கண்டுபிடிக்கணும். அது வந்து நம்ம ஸ்லீவுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி இப்போ இதில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணுவோம், செஸ்ட் ரவுண்டை நான் 6ஆக டிவைட் பண்ணி எவ்வளோ வருதோ அதில் நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்டு கரெக்டாக வருதா அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஆனால் அது வந்து நம்ம அடிக்கடி நிறைய கட்டிங் போடும்போது அது நமக்கு வந்து யூஸ் ஆகாது. அப்போ ஷார்ட்டாக நம்ம போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது நம்மளுடைய ஆர்ம் ஹோல் அளவு பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சு வருது. இதை நம்ம ரெண்டாக பிரிக்கும் போது 8 இன்ச்சு வருது. -1 இன்ச்சு கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இங்கேருந்து நம்ம கிராஸாக வைக்கும்போது 7 இன்ச்சு வருது. 7 இன்ச்சுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு மேலே தள்ளி ஒரு லைன் போட்டுட்டு
இதில் ஹாஃபாக வச்சு பாயிண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆம்ஹோல் கர்வ் வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம மெஷர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு 8 இன்ச்சு கரெக்டாக வரும். 0.1 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை, அந்த அளவு நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். இதுலேயும் நிறைய வேரியேஷன்ஸ் வரும், அது வந்து நம்ம டீட்டெயில்டாக ஒரு ஆம்ஹோல் கிளாஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் பண்ணியிருக்க இது என்னென்னா, ஆம்ஹோலினுடைய லென்த்தை ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஆம்ஹோலை வந்து 2ஆக பிரிச்சுக்கோங்க. 8 இன்ச்சு வருது, -1 இன்ச்சு பண்ணிவிட்டு உங்களுடைய இதை வந்து கிராஸாக வச்சு செஸ்ட் ரவுண்டோட லைன் போட்டுக்கோங்க. ஏன்னா ஸ்லீவில் நம்ம இதே லைன் தான் போடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் இதை மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு வரும். ஒரு பாயிண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணும்போது அதை கரெக்ட் பண்ணால் போதும். ரொம்ப டிஃப்ரெண்ட் வருது அப்படின்னா மட்டும்தான் இதை நம்ம கரெக்ஷன் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய கட்டிங் போடுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ ஷோல்டர் வந்து உங்களுக்கு என்ன திக்னஸ் வேணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு 2 இன்ச்சு ஷோல்டர் போதும், இல்லை 2.25 போதும் அப்படின்னா இதுதான் நமக்கு மெயினாக நமக்கு தேவை. இந்த பக்கம் 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு வேணும், இந்த பக்கம் 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு வேணும். அப்படி பார்த்தா 3 இன்ச்சு மார்க் பண்ணும்போது உங்களுக்கு ரெடி அளவு 2.25 இன்ச்சு வந்துடும். அதுக்கப்புறம் டீப்பு 9.5 இன்ச்சு நெக் டீப்பு, ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இது வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம அந்த ஷேப்பு வந்து கொடுத்துடலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு சப்போஸ் வைடாக வேணும் அப்படின்னா லைட்டாக இந்த இடத்துல கிராஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் வந்து எந்த ரவுண்டு வேணுமோ அந்த ரவுண்ட் போட்டுக்கோங்க. ரொம்ப டீப்பாக வேணுமா, ரவுண்டு வேணுமா, என்ன ரவுண்டு வேணுமோ அதை வந்து நீங்கள் இதில் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் வைக்கும்போது இந்த கிராஸில் வைக்கும்போது இங்கே லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்கில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆம்ஹோல் ட்ரா பண்ணியாச்சு, நெக் லைனும் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். எப்போவுமே கட் பண்ணும்போது இப்படி உள்பக்கமாக கட் பண்ணுங்கள். ரொம்ப அவுட்டரில் கட் பண்ணி ஆம்ஹோல் டீப் வந்து ரொம்ப அதிகமாகிடக்கூடாது. இதுதான் நம்ம பேக் கட் பண்ணியாச்சு. இது வந்து நமக்கு ஸ்டிச்சிங் லைனு, இது வந்து டாட்னோட லைனு. உங்களுக்கு இந்த இடத்துல பிளாண்டிங்காக வேணும்னா ஒரு 1/4 இன்ச்சு இப்படி மேலே அர்க்காத் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இது வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடும். அதே மாதிரி இதை வந்து நம்ம ஒன்ஸ் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். 8 இன்ச்சுக்கு நம்ம நாட்ச் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது இதனோட ஸ்ட்ரைட் கட்டுக்கு வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்ட்ரைட் கட் அப்படிங்கும்போது நான் கிராஸாக போடல, அப்படியே ஸ்ட்ரைட்டாக தான் போட்டிருக்கேன். கிராஸ் கட்டிங் வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் கிராஸ் பண்ணால் போதும். இப்போ இதில் வந்து ஃப்ரண்ட்டினுடைய ஓப்பன் லைன் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ஷோல்டர் லைன். இப்போ நம்ம யோக் வந்து என்ன அளவு வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நம்ம எப்பவும் வைக்கிற மாதிரி 3 இன்ச்சு யோக்கு கொடுத்துக்கலாம். டாட்னோட அளவு பார்த்து 1.25 எவ்வளோ வேணுமோ அந்த அளவு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக்கினுடைய அளவு 7 இன்ச்சு அப்படிங்கும்போது 1/2 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. 7.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி டீப் நெக் வரும்போது மேக்ஸிமம் ஷோல்டர் ஃபால் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ட்ரிக்ஸ் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் அதை புரிஞ்சுக்கலாம். நெக் சைடே எதுவுமே நீங்கள் கட் பண்ண வேண்டாம். வேணும்னா சின்னதாக ஒரு மார்க் மட்டும் போட்டுக்கோங்க.
ஆம் ஹோல் வந்து சேம் லென்த் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு 1/4 இன்ச் மட்டும் மேலே இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த நாச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அது வந்து நம்ம மறுபடியும் அங்கே நாச் போடணும். இது அப்படியே நம்ம இந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஆம் ஹோல் கிட்ட கையை இப்படி வச்சுட்டு லைட்டாக இதை லிஃப்ட் பண்ணி ஒரு 1/4 இன்ச்சுக்கு இதை வந்து நம்ம இப்படி கிராஸ் பண்ணிக்கணும். இந்த எட்ஜு வந்து மாறக்கூடாது. இந்த எட்ஜு வந்து இதுலேயே தான் இருக்கணும். ஷேப் மட்டும் லைட்டாக இந்த அளவுக்கு, ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் நெக்கெல்லாம் எந்த அளவுக்கு லூஸ் வருதோ அந்த அளவுக்கு மட்டும்தான் இதை நம்ம லைட்டாக லிஃப்ட் பண்ணோம். லிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. மேலேயும் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம கட் பண்ணுறது தான். இப்போ இது வரைக்கும் நம்ம போட்டாச்சு. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நெக்கு வைடாக வேணும் அப்படிங்கிறனால இங்கே எவ்வளோ வைட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்த 2 பாயிண்ட்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்கேல் வச்சு. இந்த மாதிரி எல் ஸ்கேல் வச்சிங்கன்னா தான் அது பண்ண முடியும். அதனால் இந்த மாதிரி எல் ஸ்கேல் வச்சு இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே கொஞ்சம் இறக்கி ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச்சிங் லைனு, அதுக்கப்புறம் நெக்கினுடைய டீப்பு. இப்போ இங்கே இறக்கும்போது இங்கேயும் கொஞ்சம் ஸ்லாண்டிங் வந்து கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணணும்னா, இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு லைன் மட்டும் போட்டுக்கோங்க. இந்த இது டச் பண்ணியே வந்தால் போதும். இந்த பாயிண்ட்ல இருந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டீப் கட் பண்ணுறதுக்காக எப்பவும் போல் ஒரு லைன் வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நமக்கு ஷோல்டர் ஃபால். மேக்ஸிமம் எல்லா வழியும் ட்ரை பண்ணியாச்சு. இருந்தாலும் ஷோல்டர் ஃபால் வருது அப்படிங்கும்போது ஃபைனலாக இதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் நெக்லைன் எப்படி போடுறேன் அப்படின்னா, ரொம்ப இதாக இல்லாமல் ஓரளவுக்கு லைட்டாக இந்த ஷேப் கொடுக்குறேன். இந்த ஷேப் கொடுக்கும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்குனா கூட உங்களுக்கு நெக்கு வந்து நீட்டாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம மிடில் செஸ்ட் பார்த்தீங்கன்னா 36, அப்போது 9 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். கீழே 4.5 இன்ச்சு -1 இன்ச்சு 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறோம். அதே மாதிரி 3.5 டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இப்போ இதுதான் நமக்கு மிட் பாயிண்ட்டு. இப்போ இந்த மிட் பாயிண்டில் இப்போ நம்ம மிடில் செஸ்ட் 36, கீழே 30 இன்ச்சு அப்படிங்கும்போது 1.5 இன்ச்சு வருது. 1.5 இன்ச்சே வைக்கணும்னு இல்லை, நம்ம 1.25 கூட வச்சுக்கலாம். ஏன்னா கப் ஷேப் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கணும், துணியை பொறுத்து அது வரும். அப்போ நான் 2.5 இன்ச்சுக்கு நான் டாட்டுக்காக பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். இது ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது இது ரொம்ப நம்ம மேலே எடுக்க தேவையில்லை, ரொம்ப ஷார்ப்பாக கொடுக்க தேவையில்லை. அதனால் நான் ஒரு 1.25 இன்ச்சுக்கு மட்டும் இதை வந்து நான் யோக்குக்காக மேலே மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டாட் பட்டிக்காக ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம், அதையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் செஸ்ட் ரவுண்டை வந்து மார்க் பண்ணுங்கள். இப்போ வந்து 9.25 அப்படிங்கும்போது நாச் போட்டுக்கோங்க. 9.5 எங்கே வருதோ அந்த இடத்துல நீங்கள் ஆஃப் லைன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நெக்கு வந்து ஷோல்டர் ஃபால் வராமல் நல்லாவே இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் போல் டீப் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் கட் தான் போட்டிருக்கேன். ஸ்ட்ரைட் கட் போட்டிருந்தாலுமே டீப் நெக்காக இருக்கிறனால ஷோல்டர் ஃபால் வரக்கூடாது அப்படிங்கிறனால இப்போ இந்த ஷோல்டர் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே உங்களுக்கு ஈக்குவலாக வரணும். இந்த அளவு கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம கட் பண்ணிக்கணும். இதை வந்து நம்ம கட் பண்ணலாம். இதில் கட் பண்ணும்போது இது அழகாக அந்த லைனில் மட்டும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. இதில் ஆம்ஹோல் டீப் வந்து
கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் நாட்ச் போட்டுக்கோங்க. இங்கே இந்த ஸ்லாண்டிங்காக கட் பண்ணிக்கோங்க. இங்கே எந்த இடத்துல நம்ம மார்க் போட்டிருக்கோமோ அந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துட்டு இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இதை வந்து இந்த கிராஸை வந்து இதில் கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஒரு 3.25 இன்ச்சு வந்தால் கரெக்டாக இருக்கும். அதனால் 3.25 இன்ச்சுக்கு மார்க் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு 1.25 இன்ச்சு இது கப் ஷேப்புக்கு. இது ஸ்ட்ரெயிட் கட் அப்படிங்கும்போது உங்களுக்கு கப் ஷேப்புக்கு நிறையா ஸ்பேஸ் தேவையில்லை. இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே அந்த எட்ஜில் போட்ட கட்டில் அப்படியே கட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல நீங்கள் நாட்ச் போட்டுக்கோங்க. இது ஃபோல்டிங்கில் இருக்கும்போதே நகத்தில் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது உங்களுடைய மிட் பாயிண்ட் வந்து இதில் தெரியும். இதில் வந்து நம்ம நீடில் மார்க் மிட் பாயிண்டோட ஹைட் இங்கே இருக்குது. நான் கீழே ஒரு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு தள்ளியே தான் நீடிலில் மார்க் போடுறேன். அதுக்கப்புறம் ஆம்ஹோலில் போடுறேன். இப்படி தள்ளி போடும்போது உங்களுக்கு கப் ஷேப் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வராது. இது நெருக்கமாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ப்பாக வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் வந்து ரெண்டுமே நமக்கு கரெக்டாக வரணும். எக்ஸஸாக இருக்கிறத நீங்கள் கட் பண்ணிக்கணும். நெக்குமே நல்லா உங்களுக்கு வைடாக வேணும் அப்படின்னா இதே ஷேப்பை இன்னும் கொஞ்சம் லைட்டாக வைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு ஸ்டிச்சிங் அளவுக்கு மறுபடியும் நீங்கள் வைட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது 2 ஷோல்டருமே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்காது. ஏன்னா நம்ம வெட்டும்போது இங்கே ஒரு 1/4 இன்ச்சு தள்ளிட்டோம், இங்கே 1/4 இன்ச்சு தள்ளிட்டோம். இங்கே இந்த நாச்சஸும் இந்த ஃப்ரண்ட்டும் தான் நமக்கு ஈக்குவலாக வரும். ஷோல்டர் பார்த்தீங்கன்னா முன்னாடி தள்ளி தான் இருக்கும். இப்போ இதை நீங்கள் டாட் பிடிக்கும்போது இந்த ஷோல்டர் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே இது முன்னாடி தள்ளி இப்படி தான் இருக்கும். அப்போ நீங்கள் இங்கே டாட் பிடிக்கும்போது இந்த ஷோல்டர் வந்து இதோட உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். அதே மாதிரி இங்கேயும் பிடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டைட் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு இந்த 1/4 இன்ச் அளவுக்கு ஷோல்டர் வந்து கீழே டவுன் ஆகாது. அதே மாதிரி நெக்கும் வந்து உங்களுக்கு டைட் ஆயிரும். இது வந்து கிராஸ் கட் பிளவுஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஒரு 7-8 இன்ச்சுக்கு மேலே நெக்கு போகுது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நெக்கினுடைய இதுக்கு வந்து இதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம இங்கே வச்சு பார்த்தோம் அப்படின்னா இதனோட ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வராது. ஷோல்டர் மட்டும்தான் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ரண்ட்டில் வர மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் யோக் வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ண முடியும். இது யோக்கு வந்து நமக்கு கரெக்டான அளவு அப்படிங்கும்போது இப்போ இதே பொசிஷன்லேயே வச்சு நான் கட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் விட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இடுப்பு சுற்றளவு உங்களுக்கு வந்து 30 இன்ச் அப்படின்னா இதை நம்ம 4ஆக பிரிக்கும் போது 7.5 இன்ச்சு வரும். ப்ளஸ் 2 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. அப்போ உங்களுக்கு 9.5 இன்ச் அப்படிங்கிறது இந்த பட்டியினுடைய நீளம். இப்போ இந்த 9.5 இன்ச்சுக்கு மார்க் போட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு ஸ்லாண்டிங்காக ஷேப் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பட்டிக்குன்னு ஒரு ஹைட் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப கம்மியாக போயிட்டாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது. நான் ஒரு 2.25 வைக்கிறேன். அப்போ உங்களுக்கு ரெடியாக பார்க்கும்போது 2.25 இன்ச்சு பட்டி கிடைக்கும். உங்களுக்கு இந்த பட்டி அகலம் எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் 2.25 வைக்கும்போது இங்கே 1/2 இன்ச்சு போகும்போது நமக்கு ஒரு 2.25 வச்சுருக்கேன். அப்போ 2.25 வந்து நமக்கு ரெடியாக கிடைக்கும். இப்போ இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ சைடு எவ்வளோ யோக்கு கொடுத்தீங்களோ அதை மறுபடியும் மெஷர் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு அப்படிங்கும்போது 4.5 இன்ச்சு. இந்த ரெண்டு பக்கமும் அதே சேம் 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க.
இப்போ இது சைடுக்கு இந்த லென்த் ஓகே. அப்போ ஃப்ரண்ட்டுக்கு எந்த லென்த் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த நாச்சினுடைய ஹைட் பார்த்துக்கோங்க. ஒரு 1.25 இன்ச் வருது. அப்போ இந்த 2.5 இன்ச்சுக்கு போட்ட லைன்ல இருந்து ஒரு 1.25 வந்து நீங்க மேலே மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கிராஸை விட இங்க 3.5 வருது. அப்போ ஒரு 3.25 ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து இங்க ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு கிராஸ் வெட்டிட்டு இதோட கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த இது வந்து இதுக்கு செட் ஆகணும். இங்கேருந்து இங்கே இதுக்கு செட் ஆகணும். சப்போஸ் இங்கே எக்ஸஸாக நீங்கள் கிளாத் விட்டுருந்தீங்கன்னா இது பட்டியினுடைய அளவு வச்சு இதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இதை விட நமக்கு சும்மா ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக இருந்தால் போதும். ஏன்னா பின்னாடி வந்து நம்ம டாட் பிடிப்போம். அதனால் அக்யூரேட்டாக வேணும்னா, இல்லைன்னா நீங்கள் ஃபைனலாக அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து இந்த ஸ்லாண்டிங் கரெக்டாக போயிடும். இது வந்து இந்த ஸ்லாண்டிங் கரெக்டாக போயிடும். இங்கே இப்படி எக்ஸஸாக வர்றதை நீங்கள் இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் பட்டிக்கு வந்து நீங்கள் இடுப்பு சுற்றளவோட 2 இன்ச்சு சேர்த்து பட்டியோட நீளம் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்லாண்டிங் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா இடுப்பு சின்னதாக இருக்கும். இடுப்புக்கு மேலே அண்டர் பஸ்ட் நமக்கு பெருசாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஸ்லிம்மாக இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும். ஒரு சிலருக்கு கப் ஷேப் இதெல்லாம் போக இந்த இடத்துல நமக்கு ஷார்ட்டேஜ் ஆகும். அதனால இதை கொஞ்சம் லைட்டாக ஸ்லாண்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இது ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். இதில் ஒரு 3/4 இன்ச்சு தான் நமக்கு வேரியேஷன் வரணும் அதிகபட்சம். ஃபுல்லாக வந்துட்டாலும் பிரச்சனை இல்லை. ஃபைனலாக அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய உயரத்தை எங்கே நாச் போடணும் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு 4 இன்ச்சு. நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே இதில் ஸ்டீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த இதுலேயே நம்ம நாச் போட்டுக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல எதுக்காக ஒரு இப்படி ஒரு 1/2 இன்ச்சுக்கு இப்படி லைட்டாக ஒரு கிராஸ் போடுறோம் அப்படின்னா நீங்கள் யோக்கை வந்து இதில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது இது ரெண்டும் கரெக்டாக வரணுங்கிறக்காக. ஷார்ப்பாக வந்துச்சுன்னா இந்த இடத்துல ஷார்ப்பாக நீட்டிகிட்டு இருக்கும். இதுங்கும்போது நீங்கள் இங்கேருந்து நேராக இப்படி தையல் போட்டு இப்படி கொண்டு வரணுங்கிறக்காக தான் இந்த ஷார்ப்பு இதை வந்து இதில் வச்சுருக்கோம். இந்த அளவு தான் நீங்கள் தையல் போடணும். யோக்கும் இதுவும் கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது இதில் வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு எப்படி பேக்குக்கு போட்டோமோ அதே மாதிரி ஓரமாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ உங்களுக்கு சீம் அலவன்ஸ் விடணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுக்கோங்க. இப்போ நான் ஸ்லீவ்னுடைய லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10.5 இன்ச்சு வைக்கிறேன். அது கூட 1/2 இன்ச்சு சேர்த்து 11 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணுறேன். இதுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது நான் வந்து கேப் ஹைட்டு வந்து 35 அப்படிங்கும்போது 3.5க்கு நான் ஒரு மார்க் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே இதே கேப் ஹைட் தான் வருமா அப்படின்னா ஒரு சில பாடி இதுக்கு வந்து மாறும். அது வந்து தனியாக நம்ம ஆம் ஹோல் பற்றி கிளாஸ் எடுக்கும்போது அந்த கேப் ஹைட்டினுடைய வேரியேஷன் யார் யாருக்கு நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது 16 அப்படிங்கும்போது 8 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு இதில் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். கையினுடைய சுற்றளவு 11.5. அதில் பாதி 5.25. இந்த பக்கம் 1.5 இன்ச்சு. இதை வந்து நீங்கள் 4ஆக டிவைட் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாக போட்டாலும் சரி. இந்த பக்கம் 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் ஃப்ரீ ஹேண்டாக நீங்கள் போட்டாலும் சரி, இல்லை நம்மளுடைய ஆம் ஹோலுடைய கர்வ் வச்சு போட்டாலும் ஓகே தான்.
எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். இங்க ஸ்டார்ட் பண்ற இடத்துல மட்டும் ரெண்டும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் ஈவனா வரணும். அப்பதான் வந்து நீங்க வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது அந்த பிளஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா வரும். ஆர்ம் ஹோல் டீப் வந்து கட் பண்ணலாம். ஆல்ரெடி இதுல மார்க் பண்ணியிருக்கேன். இப்படி வச்சு வெட்டும்போது உங்களுக்கு ஆர்ம் ஹோல் டீப் வந்து ஒரே கையில வெட்டாம கரெக்டா வெட்டுற மாதிரி இருக்கும். அதனால எப்பவுமே ஆர்ம் ஹோல் டீப் வந்து இப்படி ஓபன் பண்ணியே வெட்டிக்கோங்க. இங்கிருந்து லைட்டா ஆச்சு போட்டுக்கோங்க. இந்த 2 ஹைட்டும் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ல வந்து ஒரே அளவா இருந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் வந்து கரெக்டா தான் வரும். சரிங்களா? இது தள்ளி இப்படி ஏதாவது வந்துருச்சு, கொஞ்சம் இப்படி ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா நீங்க அண்டர் ஆர்ம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது வித்தியாசமா தான் வரும். அதனால இந்த லென்த் வந்து ரெண்டுக்குமே ஈக்குவலா இருக்கணும். இப்படி ஏறி இறங்கி இருக்கக்கூடாது. அதனாலதான் இங்கேயுமே கரெக்டா கிளாத் விட சொல்றது கட் பண்ணும்போது. அப்பதான் உங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து கரெக்டா மேட்ச் ஆகும். அதே மாதிரி தான் இதுலேயுமே நமக்கு ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து லென்த் கரெக்டாக ஜாயிண்ட் ஆனால் தான் இந்த ப்ளஸ் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். இல்லாட்டினா இங்கே உங்களுக்கு பத்தாமல் போயிடும். அதனால தான் இதுலேயுமே நம்ம யோக்கெல்லாம் கரெக்டாக மெஷர் பண்ணி வைக்கிறது. இங்கே வைக்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல கரெக்டாக இங்கே ஒன் இன்ச்சு ஸ்டிச்சிங்கில் போகும்போது இந்த லைன் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரணும். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ ப்ளவுஸ் கிளாத் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து நெக் பீஸ் வந்து மேக்ஸிமம் இதில் உள்ள எக்ஸ்ட்ராவாக கொடுத்து அப்படியே அடித்து திருப்புறதுன்னா உள்ள ஒரு லேயர் அப்படியே கொடுத்துருங்க ஃப்ரண்ட் நெக் பேக் நெக்குக்கு. இல்லாட்டினா நெக் பீஸ் வந்து கிராஸாக வெட்டி எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் அளவு கம்மியாக இருந்தாலுமே நம்ம மெயினாக ஒரு சாரீ வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட் வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இப்படி துணி வந்து கிராஸில் போகக்கூடாது. நீட்டாக இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா கூட அதனுடைய லென்த்து அந்த இதெல்லாமே கரெக்டாக வரணும். ஆனால் நிறையா சாரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றா இழுத்துட்டு போகும், கிராஸாக போகும், அந்த மாதிரி தான் இருக்கும். பர்ஃபெக்ஷனாக ஒரு ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் மெட்டீரியலையுமே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்போ தான் வந்து அது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு இப்படி 2 சைடு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்போ இந்த மீதி இருக்கிற ஸ்பேஸில் வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு யோக்கெல்லாம் வெட்ட முடியுமான்னு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இதை இப்படி நம்ம ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு இங்கே ஜாயிண்ட் வரும். அது வந்து மேக்ஸிமம் நீங்கள் போடுற ஜாயிண்ட் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு உள்ளே போகிற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. வெளியில் இந்த கரெக்டாக இந்த வந்து இப்படி டபுள் சைடு தான் நீங்கள் ஜாயின் போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கும். மேலே தெரிகிற மாதிரி ஒன் சைடு ஜாயின் போட்டிங்கன்னா அது பிரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. மேக்ஸிமம் நமக்கு சாரீ கிளாத் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு ஸ்லீவ் லென்த்துக்கு இங்கே இதில் போயிடும். ஏன்னா இங்கே வந்து நம்ம பார்டர் வேணுங்கிறனால இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக விட தேவையில்லை. இதை வந்து ஃபோல்டு பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுவோம். அதனால் இந்த அளவுக்கு வேணும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நம்ம கிராஸாக வைக்க போகிறதில்ல, ஸ்ட்ரெயிட்டு தான். அதுக்கு என்ன ஷேப் வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். யோக் இங்கே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வர்ற கிளாத்தில் நமக்கு இன்னொரு ஸ்லீவ் வருமா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இப்படி கம்மியாக இருந்தால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ இது ஓகே தான் அப்படின்னா நம்ம ஜாயிண்ட் இல்லாமல் நம்ம ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம். இப்படி 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் இந்த கோல்டு ஜரி தான் நமக்கு நல்லா லுக்காக இருக்கும். அதனால் அது கரெக்டாக ஸ்லீவுக்கு எட்ஜில் வர மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இதில் இந்த நாச்சு வரைக்கும் நம்ம இது வச்சா போதும். வைக்கும்போதே ஒவ்வொரு ஸ்டெப்பாக வைக்கும்போதே துணியினுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். எல்லாம் வச்சதுக்கப்புறம் ஒட்டு போடுறத விட ஃபஸ்ட்டு வைக்கும்போதே கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பத்தலைன்னா நம்ம எங்கேயாவது தெரியாத உள்பக்கமாக போகிற இடத்துல நம்ம வந்து ஜாயின் போட்டுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கிளாத் வேஸ்ட் ஆகாமல் நம்ம கட் பண்ணிக்கலாம்.
ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிட்டு எப்பவுமே நமக்கு வெளியில வந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த டாட்டு சைடு ஸ்டிச்சு இதுல எல்லாம் அந்த ஜாயின் போயிட்டா பரவாயில்ல. ஸ்லீவுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம அடிக்கடி ஸ்லீவ் தான் மூவ் பண்ணுவோம். அதனால உங்களுக்கு ஸ்லீவ்ல வந்து சீக்கிரம் பிரியற மாதிரி ஆயிரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஸ்லீவ்ல வந்து ஜாயிண்ட் வராம பார்த்துக்கலாம். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக வெட்டினாலும் ஜாயின் போடுற மாதிரி இருக்கும். அதனால ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டினோம் அப்படின்னா மேக்ஸிமம் துணியோட அளவு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சு வெட்டிக்கலாம். ஏன்னா ஸ்ட்ரைட் கட் அப்படிங்கும்போது நம்ம இதுவுமே ஸ்ட்ரைட் தான் வைக்கணும், கிராஸ் போட முடியாது. அதனால ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். யோக் வந்து எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் கிட்ட எல்லாம் ஒட்டி கட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம அடிச்சு திருப்பும் போது இப்படி ஷோல்டர் அவுட்டர்ல கொஞ்சம் தள்ளி வர மாதிரி இருந்ததுன்னா இங்க துணி பத்தாம போயிடும். அதனால கரெக்டா நீங்க ஷோல்டருக்கு ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நெக்கு வந்து இப்படி விரிஞ்சு போகாம கரெக்டா வரும். இந்த இடத்துல கொண்டு வந்து தான் நீங்க இது நிறுத்தணும். அதனால அப்பதான் நெக்கு வித்து வந்து உங்களுக்கு கரெக்டா வரும். அதனால இங்க ஒரு நாட்ச் போட்டுட்டு நீங்க அடிச்சு திருப்புனீங்க அப்படின்னா தான் அது கரெக்டா வரும். இதுல ஓப்பன் பீஸ் இதெல்லாம் நம்ம அதுல கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் போர்ஷனில் தான் நமக்கு நிறைய ஃபிட்டிங்ஸ் இஷ்யூஸ் வரும். அதனால் இதை நம்ம டக் பிடிக்கிறது, இங்கே நம்ம டக் பிடிக்கிறதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நெக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஓப்பன் ஆகிக்கும், அகலமாகவும் வந்துடும். நீங்கள் அந்த உயரத்து என்ன நெக்கு வைக்கிறீங்களோ அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய உயரத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே வரலாம். அதே மாதிரி ரொம்ப டீப் நெக் போகும்போது ஷோல்டர் க்ளோஸ் வந்துடணும். ஷோல்டரும் ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று டிபெண்டாக இருக்கும். அதனால் நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக ப்ராப்பராக எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சி ஒரு ப்ளவுஸை வந்து தைக்கிறீங்களோ, ஒரு ட்ரெஸ்ஸை தைக்கிறீங்களோ, அதனுடைய அவுட்புட் உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.